Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 10 சின்ன சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப குட்டியான சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். பட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸா இருக்கும். சின்ன சென்டென்ஸா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற டெய்லி சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல்ல டெய்லி 2 வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஒன்னு ஈவினிங் வந்து 6 o'clock பப்ளிஷ் ஆகும். இன்னொன்னு மார்னிங் வந்துட்டு லைவ்ல வந்துருவேன். சோ ஓகே, லைவாவே உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். எதுக்குன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டைரக்டாவே கிளியர் பண்றதுக்காக தான் லைவாவே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா லைவ் எந்த டைமுக்கு உங்களுக்கு ஷோ ஆகும். சோ அதுல வந்துட்டு நீங்க தாராளமா சாட் பண்ணி உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விரைவில் வா. சோ இப்ப யாராவது கூப்பிடும்போது சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம்ல. சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கூப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா கம் சூன், கம் சூன் அப்படின்னு கூப்பிடலாம். ஓகேங்களா, விரைவில் வா அப்படின்றதுக்கு கம் சூன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு டிரைவ்ல போயிட்டு இருக்க நேரத்துக்கு வண்டியை நிறுத்து, ஐயோ நிறுத்து வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சோ கார்ல போயிட்டு இருக்கும்போது வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட ஒரு ஆர்டரா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் தி கார். இப்போ இல்லைன்னா வேன்ல போயிட்டு இருக்கோம், ஸ்டாப் தி வேன். பைக்ல போட்டு இருக்கோம், ஸ்டாப் தி பைக். அது மாதிரி வெஹிக்கிள் வந்துட்டு நேம் வந்துட்டு உங்க இஷ்டப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாப் தி அப்படின்றது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, சோ விரைவில் வா அப்படின்றதுக்கு கம் சூன் அப்படின்னும், வண்டியை நிறுத்து அப்படின்றதுக்கு ஸ்டாப் தி கார். நெக்ஸ்ட் திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இது எல்லாமே ஒரு ஆர்டரா சொல்ற மாதிரி, திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற யாருக்கையாவது. அப்போ வந்துட்டு கோ பேக், கோ பேக். திரும்பி போ அப்படின்றதுக்கு கோ பேக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தாமதிக்காதே. சோ லேட் பண்ணாத, ஏன் இந்த மாதிரி சீக்கிரமா அப்படின்னு சொல்றோம். சோ அப்பயும் தாமதிக்கிறாங்கன்னா தாமதிக்காதே அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாத்தீங்கன்னா டோன்ட் டிலே. தாமதிக்காதே அப்படின்னா டிலே பண்றது. ஓகேங்களா, டோன்ட் டிலே, டோன்ட் டிலே. அப்படி இல்லைன்னா டோன்ட் பி லேட், டோன்ட் பி லேட், டோன்ட் டிலே இல்லைன்னா டோன்ட் பி லேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பென்சிலால் எழுதாதே. இப்ப ஸ்கூல் பசங்க கிட்ட வந்துட்டு சொல்லலாம், பென்சில்ல போய் எழுதுறிய, பென்சில் எழுதாத, பென்ல ரைட் பண்ண அப்படி சொல்லிட்டு சொல்றதுக்கு பென்சில்ல எழுதாதே அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா டோன்ட் ரைட், don't write with the pencil, don't write with the pencil. பென்சிலில் எழுதாதே, don't write with the pencil. பேனாவால் எழுது. சோ பென்சில்ல எழுதாத அப்படின்னு சொல்லிட்டோம், வேற எதுல எழுதணும், பேனாவால் எழுது அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா write with a pen, write with a pen. சோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டோன்ட் ரைட்னா எழுதாதே அப்படின்றதுக்கு டோன்ட்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ரைட் வித் த பென்சில் அப்படின்னா பென்சிலால் எழுது. அதே டோன்ட் ரைட் வித் த பென்சில்னா பென்சிலால் எழுதாதே. சோ டோன்ட்னு சேர்த்துட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா முடிஞ்சிரும். அந்த பதத்தை இப்ப பென்சிலால் எழுது அப்படின்னா ரைட் வித் தி பென்சில், பென்சிலால் எழுதாதே டோன்ட் ரைட் வித் தி பென்சில். ஓகேங்களா, சோ அதே மாதிரி ஆப்போசிட்டா நம்ம சொல்லணும்னா டோன்ட்ன்ற வேர்டை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பேனாவால் எழுது அப்படின்றதுக்கு ரைட் வித் எ பென் கொடுத்திருக்கோம். அதே பேனாவால் எழுதாதே அப்படின்னு கொடுத்தா என்ன சொல்லணும், டோன்ட் ரைட் வித் எ பென். ஓகேங்களா, சோ டோன்ட் ரைட் வித் எ பென். மற்றவர்களை நகல் செய்யாதே, மற்றவர்களை நகல் செய்யாதே, நக்கல் செய்யாதே இல்ல நகல் செய்யாதே. நகல் செய்யாதேன்னா காப்பி பண்ணாதேன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கள பார்த்து எழுதுனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல. சோ அதுக்காக வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா டோன்ட் காப்பி அதர்ஸ். நகல்னா காப்பி. ஓகேங்களா, டோன்ட் காப்பி அதர்ஸ். மற்றவர்களை காப்பி பண்ணாத, மத்தவங்களை பார்த்து எழுதாத, மத்தவங்களை காப்பி பண்ணாத அப்படி சொல்லிட்டு எக்ஸாம் டைம்ல நம்ம சொல்லுவோம்ல. சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதுன்னா டோன்ட் காப்பி அதர்ஸ், டோன்ட் காப்பி அதர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன். சோ வேற ஏதாவது ஹெல்ப் கேட்கறாங்க, இது மாதிரி வந்துட்டு என்னால வண்டி ஓட்ட முடியல, இது மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னா, எனக்கு பிசினஸ் எதுவும் டவுனா இருக்கு அது மாதிரி சொன்னாங்கன்னா வாடகை வண்டியாவது வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா வாடகை வண்டி வைத்துக்கொள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஹையர் எ டாக்ஸி, ஹையர் எ டாக்ஸி இல்ல ஹையர் எ கார், ஹையர் எ ஜீப், ஹையர் எ வேன், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ வெஹிக்கல் நேம் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இதை சொல்றதுக்கு வாடகை வண்டியை வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஹையர் எ டாக்ஸி, அதாவது வாடகை அப்படின்றதுக்கு ஹையர்ன்ற மீனிங். ஓகேங்களா, ஹையர் எ டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு கோட் பட்டனை போடு. சோ ஷர்ட் பட்டனை போடு, கோட் பட்டனை போடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா பட்டன் அப் தி கோட், பட்டன் அப் தி கோட், button up the coat. So coat button up போடு. So shirt button up போடுனா shirt up the coat, sorry, button up the shirt, button up the coat. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல கோட் ஷர்ட்னு வேணா மாறலாம். பட் பட்டன் அப்ன்றது ஒரே மாதிரி, பட்டன் போடு அப்படின்றதுக்கு பட்டன் அப் தி ஷர்ட், பட்டன் அப் தி கோட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நெருப்பு அணையாமல் பார்த்துக்கொள். இப்போ வந்து நெருப்பு மூட்டிருக்கோம், அது வந்து அணையாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லிட்டு போறோம் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா keep the fire on, keep the fire on, keep the fire on.
சோ நெருப்பு அணையாமல் பார்த்துக்கோள் அப்படின்னா கீப் தி ஃபயர் ஆன், கீப் தி ஃபயர் ஆன். சோ நம்ம இன்னைக்கு பார்த்த 10 சென்டென்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன சென்டென்ஸா இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்கு என்ன மீனிங் அதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு சம்டைம்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ்டா யோசிச்சுட்டு இருப்போம். சின்ன விஷயம் இது கூட தெரியலையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இன்சல்ட்டிங்கா இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ ஒன்ஸ் ரீகால் வேணா பண்ணிடலாம். விரைவில் வா, கம் சூன், வண்டியை நிறுத்து, ஸ்டாப் தி கார், திரும்பி போ, கோ பேக், தாமதிக்காதே, தாமதிக்காதே, டோன்ட் டிலே ஆர் டோன்ட் பி லேட். ரெண்டு வேர்ட்ல ரெண்டு சென்டென்ஸ்ல எது உங்களுக்கு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் பி லேட் இல்லைன்னா டோன்ட் டிலே. பென்சிலால் எழுதாதே, டோன்ட் ரைட் வித் தி பென்சில். பேனாவால் எழுது, ரைட் வித் எ பென். மற்றவர்களை நகல் செய்யாதே, டோன்ட் காப்பி அதர்ஸ். வாடகை வண்டி வைத்துக்கொள், ஹையர் எ டாக்ஸி. கோட் பட்டனை போடு, பட்டன் ஆஃப் தி கோட். நெருப்பு அணையாமல் பார்த்துக்கொள், கீப் தி ஃபயர் ஆன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டனை பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெசி இங்கிலீஷ் கிராமர் சேனல். நம்ம இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் இதுக்கு வந்துட்டு கிராமட்டிக்கலா கரெக்டா உங்களுக்கு ஏன் இது வந்துச்சு, ஏன் இந்த இடத்துல இஸ் வந்திருக்கு, ஏன் இந்த இடத்துல கீப் வந்திருக்கு, இது மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜேஎஸ்ஜே ஜெசி இங்கிலீஷ் கிராமர் சேனல். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனல் உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல இங்கிலீஷ்ல கம்பல்சரி கிராமர் இருக்கும். சோ கிராமர் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப டவுட்டா இருக்கும். சோ ஈஸியா உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெசி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச்சுக்கான தமிழ் இங்கிலீஷ் ஸ்பீச் ஃபுல்லாவே உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீச் இல்லைன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கட்டுரை வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனல்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு லைவா கூட உங்களுக்கு அந்த கட்டுரை உடனே அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காம்படிஷனுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.